ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சரி இன்றைக்காவது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். குட்டிமாவும் நேரமாக எழுந்திரிச்சிட்டு அந்த டைம்லேயே வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து புளிச்சக்கீரை இருந்துச்சு. சரி அதை கடையலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டாங்க. அது கூட போட கூட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம வீட்டில் கடலக்கொட்டை இல்லை. சரி நம்ம தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் இருக்குது, அதை பறித்து வந்து கூட்டு போட்டலான்னு சொல்லிட்டு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் வந்து ஒரு 4 காய் இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை மாமா 2 பேத்துக்கு சேர்த்து தான் சமைக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி வரகு சாதம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. குழந்தைங்களுக்கு காலாண்டு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. எப்பயும் 10 நாள் லீவ் விடுவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 10 நாள் லீவ் கொடுத்தா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாள் லீவு நாமளும் பழகிட்டோம். எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. சப்போஸ் என்ன மாதிரியே நீங்களும் 10 நாள் லீவ் விட்டால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.